அவர் உனக்காக மகனே மகளே நான் பலியானேன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் காண்கிறேன், உன் வேதனை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலமான ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். தனது உயிரை சிலுவையில் கொடுத்து பாவியாயிருந்து உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தாருங்க. அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? பசியானவர்களுக்கு உணவு கொடுத்த அன்பு, அழுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த அன்பு, மன்னிப்பு தேடியவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்த அன்பு, ஏசப்பாட அன்பு. இது அவருடைய அன்பின் வெளிப்பாடா இருக்கிறதுங்க. நாமும் அந்த அன்பை பிறருக்கு காட்டவே அவர் எங்களை அழைத்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தமது பிள்ளைகள் என்று பெயர் சொல்லி அழைத்தாருங்க. நாங்க அவரை போல இருக்கணுங்க. நல்ல வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிறரிடம் பேசணுங்க. தவறு செய்தா மன்னிப்பு கேட்கணுங்க. இன்றைக்கும் அநேக மனிதருக்கு மன்னிப்பு கேட்கிற பழக்கமே இல்லை. இருமாப்பான இருதயம், அப்படி கடினம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. யாராச்சும் கஷ்டத்துல இருக்கிறாங்களா, ஒரு சின்ன உதவி செய்யுங்க. ஒரு மனிதன் வேதனையோட, துக்கத்தோட, கஷ்டத்தோட இருக்கும்போது நீங்க சொல்லுகிற ஒரு ஆறுதலின் வார்த்தை அந்த மனிதனுடைய துக்கத்தை மாற்றுமெண்டா நீங்க அதை சொல்லலாம் இல்லங்க. இவள் அனைத்தும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் அன்பா இருக்கிறது. இது உங்கள் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த விரும்புகிறாருங்க. நீங்க இப்படி இருப்பீங்களா? நீங்க ஆண்டவர் என்ற சாயலை தெரிந்தவர்களா இருப்பீங்களா? நீங்க பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களா இருப்பீங்களா? ஆண்டவர் அப்படியாய் வாழ உங்களை அழைக்கிறாருங்க. கடவுளுடைய அன்புங்க உங்களோட கடந்த காலத்தை விட பெரியதா இருக்கு. உங்களுடைய பாவத்தை விட அவருடைய அன்பு பெரியது. உங்களுக்குள்ள இருக்கிற பய உணர்வை விட அவருடைய அன்பு பெரியதா இருக்கிறது. உங்களுடைய தோல்வியின் சூழ்நிலைகளை விட அவர் உங்களை நேசிக்கிற அன்பு பெரியதா இருக்கிறது. அந்த அன்பு இன்றைக்கு உங்களை அழைக்குதுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய பாதையில நீங்க வாங்க. உங்களுடைய இருதயத்தை அவரோட பக்கமாக திருப்புங்க. ஏசப்பா, உங்களோட அன்பை நான் ஆழமா அனுபவிக்க என் இருதயத்துல நீங்க வாங்க. உங்களோட அன்பை நான் பகிரும் வாழ்க்கை எனக்கு தாங்கப்பான்ட்டு நீங்க முழு மனதோட கேக்குறீங்களா? இன்றைக்கு அவர் உங்களோட உள்ளத்துக்குள்ள வர்றாருங்க. இன்றைக்கு அவர் உங்களோட குடும்பத்துல சமாதானத்தை கொடுக்கிறாருங்க. அவர் எல்லா உறவுகளையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை விட அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியதா இருக்குங்க. அவர் இன்றைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறாருங்க.